அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் ஸ்டோரியில் யார் பார்க்க போகிறோம்னா ராம் மகேஷ்குமார். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் பேக்ரவுண்ட் 2022 ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட படிச்சு ஓகே க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு நாலேஜ் வந்து இப்போ எப்படி மூவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இன்டர்வியூ ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். ஹாய் ராம். ஹாய் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் தென்காசிலேருந்து வரேன் ப்ரோ. தென்காசி. ஓகே. ஆக்சுவலாக உங்களுக்கு பெஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க படித்தாங்க. நான் சிவில் பேக்ரவுண்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சிஎஸ்சிலேருந்து இங்கே படித்து பேச இருந்தாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாக என்கொயரி பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே என்கொயரி பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. நீங்கள் எந்த காலேஜ் ஆக்சுவலாக? நான் பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி. சிவகாசி. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சிருந்தீங்க, உங்களோட ட்ரெயினர்லாம் உங்களுக்கு எப்படி கைட் பண்ணாங்க? அவங்களோட கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுக்குங்க. கண்டிப்பாக. ட்ரெயினர் வந்து எனக்கு லினக்ஸ் வந்து பாஸ்கர் சார் எடுத்தாங்க. ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ் வந்து உதயகுமார் சார் எடுத்தாங்க. ஆக்சுவலாக ஏடபிள்யூஎஸ் அவங்க எடுத்தாங்க. ஏடபிள்யூஎஸ் அவங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு டெவாப்ஸ்க்கும் உதய் சாரே எங்களுக்கு எடுத்தாங்க. அப்புறம் சிசிஎன்ஏ வந்து அபிஷேக்னு ஒரு சார் எடுத்தாங்க. எல்லாருமே நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. நல்லா அவங்க ஃப்ளெக்ஸி ஹவர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுத்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஒரு 10 o'clock போச்சுன்னா நாங்கள் ஒரு 11-12 வரைக்கும் இங்கேருந்து அவங்க கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சைட்லேருந்து பெஸ்ட் டெக்னாலஜிலேருந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஹெச்ஆர் சைட்லேருந்து எப்படி உங்களுக்கு கோஆர்டினேட்லாம் பண்ணாங்க? ஆக்சுவலாக இன்டர்வியூஸ் வந்து இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறோன்னா கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ரெஸ்யூம் வந்து அந்த கீவேர்ட்ஸ்லாம் போட்டு இப்போ லினக்ஸ் முடிச்சோன்னா லினக்ஸில் உள்ள என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ரெஸ்யூமை செக் பண்ணிட்டு என்னென்ன ஓப்பனிங் வருதோ அதை பிளேஸ்மெண்ட் குரூப்பில் போடுவாங்க. இப்போ இந்த ஓப்பனிங் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொன்னோன்னா அவங்க ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ரெஸ்யூம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஷெடியூல் ஆகும். ஓகே. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ளேஸ் ஆகிட்டீங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலாக அந்த உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே எத்தனை ரவுண்ட் வச்சாங்க? ஸோ எந்த மாதிரிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க? ஆக்சுவலாக நான் இப்போ ப்ளேஸ் ஆகிருக்கிற கம்பெனியில் வந்து 2 ரவுண்டு வச்சாங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. எப்படின்னா ஒரு ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு வச்சாங்க, அப்புறம் ஒரு ரவுண்டு டெக்னிக்கல் ரவுண்டு வச்சாங்க, அப்புறம் திருப்பி ஹெச்ஆர் வந்து சும்மா ஒரு சேலரி டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு அப்படியே அன்றைக்கே வந்து செலக்ட்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கே சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்போ கரண்டாக உங்களோட சைடில் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து காலேஜ் முடிக்கிறாங்க, பிஏல எனிவன் டிபார்ட்மெண்ட் முடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஐடிக்குள்ளே மூவ் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம்? நீங்கள் சொல்கிறதா இருந்தாங்க என்ன கைடன்ஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்கில்லை வந்து நல்லா கற்றுக்கணும். நல்லா கற்றுக்கிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கில் ரிலேட்டடாக ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன தான் ரெஸ்யூம் வந்து என்ன தான் நம்ம ஸ்கில்லு கற்றுக்கிட்டாலும் நம்ம ரெஸ்யூம் தான் ஃபஸ்ட்டு ரெக்ரூட்டர் பார்க்க போகிறாங்க. ரெஸ்யூம் தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா ரீட் பண்ணிட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 10 to 50 கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை தாண்டி எதுவும் வெளியிலேருந்து கேட்காத மாதிரி கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டன் பண்ணுவோம். ஓகே 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 ஃபைன் ராம்குமார். ஸோ ஃபர்தராகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் எனி கொரிஸ் இருந்தாலும் எங்களுக்கு சைடில் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? பாய். அகைன் ஒன் கங்க்ராச்சுலேஷன். பாய்.